8 ஊரு எச்சிலூரு லிஸ்ட் இருக்கு கையில. உலகெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் அமுதமலை இணையதள வானொலியில் 8 ஊரு எச்சிலூரு லிஸ்ட் இருக்கு கையில. எங்க ருசி. இப்பொழுது நாம் கேட்கலாம் இலங்கையின் சிற்றுண்டிகள். கம 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 சமையல். வழங்குகிறார் முல்லைத்தீவு சகோதரி லேக்கா அவர்கள். கம 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 சமையல். வெட்டி வெட்டி கட்டி கட்டி இது நம்ம சமையல். அமுதமலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நேயர்கள் இப்பொழுது கேட்கப் போவது இலங்கையின் சிற்றுண்டிகள். அந்த வகையிலே இப்பொழுது நாம் பார்க்க போவது பால் கொழுக்கட்டை. இதனை நாம் பால் வடிப்பு என்றும் சொல்கின்றோம். இலங்கையில் தேங்காய் அதிக அளவிலே பெற்றுக்கொள்ளப்படுவதனால் இதுவும் தேங்காய் பாலை பயன்படுத்தி செய்யப்படும் ஒரு சிற்றுண்டியாகும். ஆனால் இருந்தாலும் இதனை நாம் காலை உணவாக கூட சிலர் பயன்படுத்துவார்கள். வாருங்கள் நேயர்களே, இப்பொழுது நாம் இதனுடைய தேவையான பொருட்களை பார்ப்போம். அரிசிமா, அதாவது பச்சை அரிசிமா ஒரு சுண்டு, தேங்காய் ஒரு பாதி, சீனி 4 மேசைக்கரண்டி, ஏலப்பொடி ஒரு தேக்கரண்டி, நெய் ஒரு மேசைக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. வாருங்கள் இப்பொழுது நாம் இதனுடைய செய்முறைக்கு செல்லுவோம். தேங்காயை துருவி அளவாக தண்ணீர் விட்டு 1/2 டம்ளர் முதல் பாலை பிழித்து எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் 2ஆம் 3ஆம் பால்களை பிழிந்து 1 டம்ளர் வரை அதையும் வேறாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த பச்சை அரிசி மாவை நீராவியிலே நாம் நன்றாக அவித்தெடுத்து அரித்து பாத்திரத்தில் இட்டு அளவுக்கு உப்பு, நெய் என்பவற்றை இட்டு பிழிந்து வைத்துள்ள 2ஆம் 3ஆம் பால்களை அளவுக்கு விட்டு விட்டு இடியப்ப மாவின் பதத்துக்கு அழுத்தமாக அடித்து குழைத்து கொள்ள வேண்டும். இடியப்பமா பதம் என்பது கொஞ்சம் சாஃப்டாக மெதுமையாக இருக்கும். கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக சேர்க்கப்பட வேண்டும். அது போல இருக்கும். அதனை பின்னர் நெல்லிக்காய் அளவு உருண்டைகளாக உருட்டி மீண்டும் நீராவிலே அதை அவித்து பரவி ஆற வைக்க வேண்டும். பின்பு நாம் தாய்ச்சியிலே அந்த எடுத்து வைத்த முதல் பாலில் 1/2 டம்ளரை விட்டு சீனியும் போட்டு அடுப்பிலே வைத்து காய்ச்ச வேண்டும். பின்னர் சீனி முழுவதும் கரைந்து பால் பொங்கி கொதிக்க தொடங்கியதும் ஏலப்பொடியை இட்டு அதையும் சேர்த்து அவித்து வைத்துள்ள அந்த உருண்டைகளை ஒவ்வொன்றாக போட்டு முழுவதுமாக சேர்த்து கொண்டு இடைவிடாது கிளறி ஓரளவு தடிக்க தொடங்கும் போது இறக்கி ஆற வைத்து பரமாத்மாவுக்கு படைத்து அவரின் நினைவிலே நாம் மற்றவர்களுக்கும் அதனை பரிமாற முடியும். இது சிறு குழந்தைகளுக்கு பெருமளவிலே இது பிடிக்கும். சிறியவராயிருந்தால் என்ன, பெரியவராயிருந்தால் என்ன, மிக இலகுவாகவும் சுலபமாகவும் செய்யக்கூடிய ஒரு சிற்றுண்டி என்பதனால் இது சில வேளைகளிலே அதிகாலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதாவது காலை உணவாக கூட பயன்படுத்தப்படுகின்றது. சில வேளைகளில் எங்களிடம் பச்சை மா இல்லாவிட்டால் அவிச்ச மாவை கூட அல்லது வறுத்த மாவை கூட நாம் இதனை பயன்படுத்தி இந்த உருண்டைகளை தயார்படுத்தி கொண்டு இதனை நாம் செய்ய முடியும். நாங்கள் செய்யும் பொழுது அந்த நீராவில் அவித்தெடுப்பது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வைத்து அவிக்கின்றது. அதனால தான் அதை பால்வடி என்று சொல்வார்கள். சிலர் அதை கொழுக்கட்டை என்றும் சொல்வார்கள். ஆம் நேயர்களே, நீங்களும் இதனை சுவைத்து பார்த்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் பரிமாறி இது எவ்வாறு இருக்கின்றது என்று உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கும் தெரிவியுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு சிற்றுண்டியில் உங்களுடன் சந்திக்கும் வரை வணக்கம். 8 ஊரு எச்சிலூரு லிஸ்ட் இருக்கு கையில. உலகெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் அமுதமலை இணையதள வானொலியில் 8 ஊரு எச்சிலூரு லிஸ்ட் இருக்கு கையில. எங்க ருசி. இதுவரை நாம் கேட்டோம்
இலங்கையின் சிற்றுண்டிகள் கம 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 சமையல் வழங்கினார் முல்லைத்தீவு சகோதரி லேக்கா அவர்கள். கம 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 கம